கொஞ்சமாக இறால் வாங்கிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆம்லெட்டாக போட்டுருங்க. எல்லாருக்கும் ஷேர் ஆகிடும். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டதுக்கு பிறகு நான் பெரிய இறால் எடுத்திருக்கேன். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன இறாலாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீ ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டைகளை சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2ம் சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தோசை தவால போட்டு 2 பக்கமும் பிரட்டி எடுத்திங்கன்னா சுட சுட எறா ஆம்லெட் ரெடி ஆகிடும். ஹோட்டலுக்கு போனால் பேர் புதுசாக இருக்குன்னு என்ன மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டலை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.